Dear 10th students, இன்னைக்கு கிளாஸில் 5th poem The Secret of the Machines written by Rudyard Kipling. இந்த போய்ட்ரியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி Rudyard Kipling, இந்த Rudyard Kipling பற்றி நம்ம சொல்லணும்னா was born on December 30, 1865 in Bombay. 1865ல பாம்பேயில் பிறந்தாரு in India. ஆக்சுவலாக இவர் இந்தியாவில் பிறந்தாரு, ஆனால் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அந்த பிரிட்டிஷனுடைய காலனி ஆதிக்கம் அந்த டியூரேஷனில் பிறந்தார் இவர். He was educated in England but returned to India in 1882. இங்கிலாந்தில் படித்தார். 1882ல் இந்தியாவுக்கு திரும்பினார். A decade later, Kipling married Caroline Balstier and settled in Vermont. வெர்மண்ட்ல என்ன பண்ணிட்டாரு, செட்டில் ஆயிட்டார். இவரே 1907ல் ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர், லிட்ரேச்சருக்கு உண்டான நோபல் பிரைஸ் 1907ல் இந்த ரட்யார்ட் கிப்ளிங் வாங்கினாரு. 1936ல் இறந்தார். மேலும் the poem deals with the problem of modern technology and automation. automation அப்படின்னு சொன்னால் ஒரு மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிறது. In the beginning, the reader gets informed about how machines are produced and what kind of treatment they need. எப்படி ஒரு மெஷின் ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மெஷினுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றியும் இந்த போயம் என்ன செய்யுதுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. Afterwards, the machines explain how they can serve humanity. இந்த ஹியூமன் பீயிங்ஸுக்கு, இந்த ஹியூமன் சொசைட்டிக்கு இந்த மெஷின் எப்படி சர்வ் பண்ணுது. சர்வ் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னா பணி செய்கிறது, சேவை பண்ணுறது. The poem ends with the statement that machines, although capable of great deeds, are still nothing more than creations of the human brain. இந்த poem ends with the statement. ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட முடியுது. அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னால், என்னதான் மெஷின்ஸ் ஒரு அளப்பெரிய ஆற்றலாக இருந்தாலும் கூட, ஒரு முடியாத செயலை கூட முடித்தாலும் கூட, அதை உருவாக்கியது யார் அப்படின்னு சொன்னால் மனிதன். அப்போ அந்த ஹியூமன் பிரைனுடைய ஒரு நொபிலிட்டி, ஒரு கிரேட்னஸை பற்றி இந்த போயம் என்ன செய்யுதுன்னா சொல்லுது. லெட்ஸ் கோ டு தி போயம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால we were taken from the overbed and the mind. overbed அப்படின்னு சொன்னால் தாது படுக்கை. தாது படுக்கை அப்படின்னு சொன்னால் அந்த உலோகங்கள் இது எல்லாமே இருக்குது இல்லையா, இந்த பூமிக்கு அடியில், மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய தாது படுக்கை, அந்த தாது படுக்கைகளிலிருந்து நாங்கள் எடுக்கப்படுகிறோம். அண்ட் தி மைண்ட், மைண்ட் அப்படின்னு சொன்னால் சுரங்கம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பாயிண்ட் லிசன் பண்ணுங்க. இப்போ இங்க we அப்படின்னு சொல்றது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னா மெஷின்ஸ். ஆகையினால இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின் இதுல எங்கேயாவது who is the speaker of this line அப்படின்னு கேட்டா மெஷின்ஸ்னு எழுதினாலே ஒரு மார்க். ஓகேவா? அப்போ இந்த விங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா மெஷின்ஸை மென்ஷன் பண்ணுது. ஓகே, we were taken from the overbed and the mind. We were melted in the furnace
and the pit. Melted அப்படின்னு சொன்னா உருக்குதல். அந்த தாது படுக்கையிலிருந்து எங்களை நாங்கள் எடுக்கப்படுகிறோம். பின்னால் நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்னா உருக்கப்படுகிறோம். எதில்? in the furnace. furnace அப்படின்னு சொன்னாலே சூடு பண்ணுவதற்குண்டான அந்த ஒரு ஹீட் பண்ணுவதற்குண்டான உலைன்னு சொல்லுவோம்ல, உலையில போட்டு ஹீட் பண்ணுவாங்கல்ல, அதான் furnace. and the pit அப்படின்னு சொன்னா குழி. அந்த குழியிலும் அந்த furnaceலையும் போட்டு எங்களை என்ன செய்யறாங்க? உருக்குறாங்க. we were cast and wrought and hammered to design. இந்த இடத்துல wrought அப்படின்னு சொன்னா bend, cast அப்படின்னு சொன்னா என்னது? காஸ்ட்னா அச்சு. we were cast and wrought, அச்சுல வச்சு எங்களை என்ன பண்றாங்க? பெண்ட் பண்றாங்க. எப்படி வேணுமோ அந்த மாதிரி என்ன செய்யறாங்க? பெண்ட் பண்றாங்க, அடிச்சு பெண்ட் பண்றாங்க. அண்ட் hammered to design. hammered அப்படின்னா சுத்தினால என்ன செய்யறது? அடிக்கிறது. எதுக்கு இதையெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா டு டிசைன், ஒரு உருவம் அடைவதற்கு. அப்போ we were cast and wrought and hammered to design. We were cut and filled and tooled and caused to fit. caused அப்படின்னு சொன்னா மெஷர்மெண்ட், ஒரு அளவீடு, ஒரு சைஸ் வாரியா ஒரு கால்குலேட் பண்ணி என்ன செய்யறது? உருவாக்குறது. எப்படின்னு பாருங்க. we were cut, நாங்கள் கட் பண்ணப்படுகிறோம். and filed அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்னதுன்னா ரம்பம் வச்சு அப்படியே கரகரன்னு என்ன செய்யுதுன்னா அறுக்கிறது, அரைக்கிறது, சைஸ் பண்றது. filed and tooled. ஒரு சில நேரம் டூல் அப்படின்னு சொன்னாலே என்னது? கருவி. ஒரு கருவியாகவும் என்ன செய்யுது அப்படின்னா caused to fit, ஒரு ஃபிட்டாக எங்களை மாற்றுவதற்கு இது எல்லாமே பண்றாங்க. கட் பண்றாங்க, ரம்பம் வச்சு கரகரன்னு என்ன செய்யறாங்க? சைஸ் படியே அறுக்குறாங்க. அண்ட் டூல்டு அண்ட் caused to measure. caused அப்படின்னா மெஷர்மெண்ட், அந்த அளவுக்கு ஏற்றபடி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஃபிட் ஆக்குறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. இப்ப பாரு, we were taken from the ore bed and the mine. We were melted in the furnace and the pits. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and caused to flow. Dear students, இந்த poetry இந்த speciality என்ன அப்படின்னு சொன்னா, each and every line இந்த poetryல இருந்து எந்த ஒரு poetic lines கொடுத்து what is the figure of speech employed here அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இங்க personification எழுதிடலாம். எப்படி எழுதிடலாம்? personification. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இப்போ இங்க பாரு, இதனுடைய ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, the secret of the machines இந்த poetryனுடைய ரைம் ஸ்கீம் எல்லா ஸ்டென்ஸாலையுமே ஏபி ஏபி. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸால பாருங்க, மைண்ட், இதை எதை ரைம் பண்ணுது அப்படின்னு சொன்னா டிசைன். அது மாதிரி பிட்ஸ், இதை ரைம் பண்றது ஃபிட்ஸ். இதே மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்டென்ஸாவிலையும் பாருங்க. இப்ப செகண்ட் ஸ்டென்ஸால ஆஸ்க், டாஸ்க், பிளே, டே, இதே மாதிரிதான் அடுத்தடுத்த ஸ்டென்ஸாலையும். ஆகையினால த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் இந்த போய்ட்ரியை பொறுத்த வகையில் ரெய்ம் ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏபி ஏபி. ஓகேவா? சரி, இது மெமரி போயம்.
அடுத்து நடத்தக்கூடியதையும் சேர்த்து ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டாண்ட்ஸா மெமரி பண்ணி நீங்க எழுதி வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடணும். ஓகேவா?